தொகுதி 13 உளப்பண்புக்கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறை ட்ரைட் அப்ரோச். தயாரித்து வழங்குபவர் மு. சாரதா, ஆராய்ச்சியாளர், கல்வி உளவியல் துறை, தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம், சென்னை 6097. வழிகாட்டியாளர் முனைவர் ப. ந. லட்சுமி சண்முகம், உதவி பேராசிரியர், கல்வி உளவியல் துறை, தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம், சென்னை 6097. ஆளுமையின் மீதான மனிதனின் ஆர்வம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆர்வத்தைப் போலவே பழமையானது என்றாலும் ஆளுமையின் உளவியல் சமீபத்திய வளர்ச்சியில் உள்ளது. ஆளுமையின் மீதான மனிதனின் ஆர்வம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆர்வத்தைப் போலவே பழமையானது என்றாலும் ஆளுமையின் உளவியல் சமீபத்திய வளர்ச்சியில் உள்ளது. ஆளுமை முழுவதுமாக, ஒட்டுமொத்தமாக அது எவ்வாறு உருவாகிறது, அதன் அம்சங்கள் அல்லது அமைப்புகள் என்ன, அது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, அது எவ்வாறு செயல்படுகிறது என்பது போன்ற பல்வேறு கண்ணோட்டங்களுடன் ஆய்வு சமீபத்தில் எடுக்கப்பட்டது. ஆளுமை முழுவதுமாக, ஒட்டுமொத்தமாக அது எவ்வாறு உருவாகிறது, அதன் அம்சங்கள் அல்லது அமைப்புகள் என்ன, அது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, அது எவ்வாறு செயல்படுகிறது என்பது போன்ற பல்வேறு கண்ணோட்டங்களுடன் ஆய்வு சமீபத்தில் எடுக்கப்பட்டது. உளவியலாளர்கள் அதன் வெவ்வேறு முகங்களை பார்த்தனர். ஒருவர் அதன் கட்டமைப்பை பற்றியும், மற்றொருவர் அதன் வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சி பற்றியும், மூன்றில் ஒரு பகுதி அதன் செயல்பாடு மற்றும் சரிசெய்தல் சிக்கல்கள் பற்றியும் பேசினார். உளவியலாளர்கள் அதன் வெவ்வேறு முகங்களை பார்த்தனர். ஒருவர் அதன் கட்டமைப்பை பற்றியும், மற்றொருவர் அதன் வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சி பற்றியும், மூன்றில் ஒரு பகுதி அதன் செயல்பாடு பற்றியும், சரிசெய்தல் சிக்கல்கள் பற்றியும் பேசினார். அனைத்து கண்ணோட்டங்களும் பொருத்தமானவை மற்றும் நெருக்கமான ஆய்வு ஏற்றுக்கொள்ள தகுதியானவையாக இருந்தது. அனைத்து கண்ணோட்டங்களும் பொருத்தமானவை மற்றும் நெருக்கமான ஆய்வு ஏற்றுக்கொள்ள தகுதியானவையாக இருந்தது. ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமான நபராக வளரவும் மலரவும் ஒரு சக்தி வாய்ந்த ஆசை உள்ளது. ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமான நபராக வளரவும் மலரவும் ஒரு சக்தி வாய்ந்த ஆசை உள்ளது. மனித குழந்தை பிறக்கும்போது ஆதரவற்றதாகவும் சார்ந்து இருந்தாலும் முதிர்ச்சியடைந்து கற்றல் மற்றும் பிற நபர்களுடன் இணைந்து வாழ்கிறது. கார்ல் ரோஜர்ஸ் கூறியது போல் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த நபராக மாற வேண்டும் என்பதுதான் ஆளுமையின் பண்பு. மனித குழந்தை பிறக்கும்போது ஆதரவற்றதாகவும் சார்ந்து இருந்தாலும் முதிர்ச்சியடைந்து கற்றல் மற்றும் பிற நபர்களுடன் இணைந்து வாழ்கிறது. கார்ல் ரோஜர்ஸ் கூறியது போல் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த நபராக மாற வேண்டும் என்பதுதான் ஆளுமையின் பண்பு. கற்றல் நோக்கங்கள். மாணவ ஆசிரியர்கள் மூடல் தளத்தின் மூலம் இந்த தொகுதியை கற்ற பின் ஆளுமையின் கருத்தை நினைவு கூர்தல், உளப்பண்புக்கூறினை வரையறுத்தல், ஆல்போர்ட்டின் உளப்பண்புக்கூறு கோட்பாட்டினை விவரித்தல், 16 வகை ஆளுமை கோட்பாட்டினை விளக்குதல், கல்வியில் உள்ள கோட்பாட்டின் உட்பொருளை அடையாளம் காணுதல், வகுப்பறை அமைப்புகளின் ஆளுமையின் கொள்கைகளை பயன்படுத்துதல், 16 காரணிகள் ஆளுமை கோட்பாடு மூலம் மாணவர்களின் ஆளுமையை உருவாக்குதல், 16 காரணிகள் ஆளுமை கோட்பாட்டிற்கான படங்கள் மற்றும் வீடியோக்களை சேகரித்தல் போன்றவற்றை தெரிந்து கொள்கின்றனர். பண்புகளின் பொருள். குணாதிசயங்கள் மூலம் நாம் ஒரு குறிப்பிட்ட நடத்தை முறையை பின்பற்றுகிறோம். இது ஒரு நபரால் தொடர்ந்து பல சூழ்நிலைகளில் வெளிப்படுத்தப்படுகிறது. குணாதிசயங்கள் மூலம் நாம் ஒரு குறிப்பிட்ட நடத்தை முறையை பின்பற்றுகிறோம். இது ஒரு நபரால் தொடர்ந்து பல சூழ்நிலைகளில் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த குணாதிசயம் மிகவும் ஆதிக்கம் செலுத்துகிறது. ஒரு நபரின் குணாதிசயத்தின் அடிப்படையில் மற்ற நபர்களிடமிருந்து நாம் வேறுபடுத்தி காட்ட முடியும். இந்த குணாதிசயம் மிகவும் ஆதிக்கம் செலுத்துகிறது. ஒரு நபரின் குணாதிசயத்தின் அடிப்படையில் மற்ற நபர்களிடமிருந்து நாம் வேறுபடுத்தி காட்ட முடியும். எனவே பண்பு உண்மையில் தனித்துவமானது, ஆனால் சுற்றுச்சூழலுக்கு ஒப்பீட்டளவில் நிலையான எதிர்வினை கொண்டது. எனவே பண்பு உண்மையில் தனித்துவமானது, ஆனால் சுற்றுச்சூழலுக்கு ஒப்பீட்டளவில் நிலையான எதிர்வினை கொண்டது.
சாதாரண வாழ்க்கையில் பண்பு என்பது ஒரு தரமான பெயரடையாக பயன்படுத்தப்படுகிறது. சாதாரண வாழ்க்கையில் பண்பு ஒரு தரமான பெயரடையாக பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக, ஹமீத் ஒரு துணிச்சலான பையன். ஹமீத் தனது வாழ்க்கையின் பெரும்பாலான சூழ்நிலைகளில் தைரியமாக நடந்து கொள்வார் என்பது அவரின் பண்பு. உதாரணமாக, ஹமீத் ஒரு துணிச்சலான பையன். ஹமீத் தனது வாழ்க்கையின் பெரும்பாலான சூழ்நிலைகளில் தைரியமாக நடந்து கொள்வார் என்பது அவரின் பண்பு. பண்புகளின் சில பொதுவான பண்புகள். பண்புகளின் சில பொதுவான பண்புகள் பின்வருமாறு. பண்புகளை அளவிட்டு முடிவு செய்யலாம். எனவே ஆய்வுகளின் பண்புகளில் புள்ளிவிவர பகுப்பாய்வு சாத்தியமாகும். பண்புகளை அளவிட்டு முடிவு செய்யலாம். எனவே ஆய்வுகளில் பண்புகள் புள்ளிவிவர பகுப்பாய்வு சாத்தியமாகும். ஒரு நபரின் உடல் குணாதிசயங்களை போலல்லாமல் குணாதிசயங்கள் நேரடியாக காணப்படுவதில்லை. அவை பல சூழ்நிலைகளில் தொடர்ந்து வெளிப்படுகின்றன. எனவே ஒரு தனிநபரின் நடத்தையிலிருந்து ஒரு பண்பை ஊகிக்க நேரம் ஆகலாம். ஒரு நபரின் உடல் குணாதிசயங்களை போலல்லாமல் குணாதிசயங்கள் நேரடியாக காணப்படுவதில்லை. அவை பல சூழ்நிலைகளில் தொடர்ந்து வெளிப்படுகின்றன. எனவே ஒரு தனிநபரின் நடத்தையிலிருந்து ஒரு பண்பை ஊகிக்க நேரமாகலாம். பண்புகள் நிலையானவை அல்லது கடினமானவை அல்ல. அவை மிகவும் நெகிழ்வானவை மற்றும் ஒரு வயதில் நபரின் முதிர்ச்சி நிலையானதாக இருக்கலாம். சில மாறுபாடுகள் எப்போதும் இருக்கும். உதாரணமாக, ஒரு நபர் தனது நேர்மை பண்பை பல சூழ்நிலைகளில் வெளிப்படுத்தலாம். ஆனால் வேறு சில சூழ்நிலைகளில் அவர் நேர்மையற்றவராக இருக்கலாம். பண்புகள் நிலையானவை அல்ல, கடினமானவை அல்ல. அவை மிகவும் நெகிழ்வானவை மற்றும் ஒரு வயதில் நபரின் முதிர்ச்சி நிலையானதாக இருக்கலாம். ஆனால் சில மாறுபாடுகள் எப்பொழுதும் இருக்கும். உதாரணமாக, ஒரு நபர் தனது நேர்மை பண்பை பல சூழ்நிலைகளில் வெளிப்படுத்தலாம். ஆனால் வேறு சில சூழ்நிலைகளில் அவர் நேர்மையற்றவராக இருக்கலாம். உயரம் மற்றும் எடை போன்ற உலகளாவிய சில பண்புகள் உள்ளன. உயரம் மற்றும் எடை போன்ற உலகளாவிய சில பண்புகள் உள்ளன. நடத்தையில் அடிக்கடி நிகழும் உயர்வரிசை பழக்க வழக்கங்கள் உண்டு. நடத்தையில் அடிக்கடி நிகழும் உயர்வரிசை பழக்க வழக்கங்கள் உண்டு. குணாதிசயங்கள் மனத்தொகுப்புகள் வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கு சீரான முறையில் பதிலளிப்பதற்கான தயார் நிலையை தவிர வேறில்லை. குணாதிசயங்கள் மனத்தொகுப்புகள் வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கு சீரான முறையில் பதிலளிப்பதற்கான தயார் நிலையை தவிர வேறில்லை. பண்புகள் என்பது குறிப்புகளின் ஒழுங்கமைக்கப்பட்ட சட்டங்கள். சுற்றுச்சூழலை பற்றி ஒரு நபருக்கு என்ன நம்பிக்கைகள் அல்லது உணர்ச்சிகள் இருந்தாலும் அவள் தனது குணாதிசயங்களால் அதற்கு பதிலளிக்க வல்லவர். பண்புகள் என்பது குறிப்புகளின் ஒழுங்கமைக்கப்பட்ட சட்டங்கள். சுற்றுச்சூழலை பற்றி ஒரு நபருக்கு என்ன நம்பிக்கைகள் அல்லது உணர்ச்சிகள் இருந்தாலும் அவள் தனது குணாதிசயங்களால் அதற்கு பதிலளிக்க வல்லவர். பண்புகள் மரபணு ரீதியாக தீர்மானிக்கப்படவில்லை. அவை சுற்றுச்சூழலின் தொடர்பு மூலம் பெறப்படுகின்றன. எனவே ஒரு நபரின் ஆளுமை அவள் வாழும் சூழலால் தீர்மானிக்கப்படுகிறது. பண்புகள் மரபணு ரீதியாக தீர்மானிக்கப்படவில்லை. அவை சுற்றுச்சூழலின் தொடர்பு மூலம் பெறப்படுகின்றன. எனவே ஒரு நபரின் ஆளுமை அவள் வாழும் சூழலால் தீர்மானிக்கப்படுகிறது. உளப்பண்புக்கூறு என்பதன் பொருள். ஒருவரது உளப்பண்புக்கூறு ட்ரைட் எனப்படுவது ஓரளவு நிலைத்த தன்மையுடைய தனித்தன்மை வாய்ந்த நடத்தை கோலம் பல்வேறு சூழ்நிலைகளில் வெளிப்படுவதாகும். ஒருவரது உளப்பண்புக்கூறு எனப்படுவது ஓரளவு நிலைத்த தன்மையுடைய தனித்தன்மை வாய்ந்த நடத்தை கோலம் பல்வேறு சூழ்நிலைகளில் வெளிப்படுவதாகும். நுண்ணறிவு, ஆதிக்க உணர்வு மிகுந்து காணப்படுதல், எரிச்சலடையும் தன்மை, பணிந்து போதல், நேசத்தோடு இருத்தல், பதற்றம் போன்ற சொற்கள் ஆளுமை பண்புக்கூறுகளே. நுண்ணறிவு, ஆதிக்க உணர்வு மிகுந்து காணப்படுதல், எரிச்சலடையும் தன்மை, பணிந்து போதல், நேசத்தோடு இருத்தல், பதற்றம் போன்ற சொற்கள் ஆளுமை பண்புக்கூறுகளே. கேட்டலின் ஆளுமை வகைப்பாடு. கேட்டல் என்பார் ஆளுமையின் 12 முதன்மை பண்புக்கூறுகளையும் 4 வழிநிலை பண்புக்கூறுகளையும் குறிப்பிடுகிறார். அவையாவன: கேட்டல் என்பார் ஆளுமையின் 12 முதன்மை பண்புக்கூறுகளையும் 4 வழிநிலை பண்புக்கூறுகளையும் குறிப்பிடுகிறார். அவையாவன:
நுண்ணறிவு மிக்க முட்டாள்தனமான, இன்டெலிஜென்ட் ஸ்டூபிட், நுண்ணறிவு மிக்க முட்டாள்தனமான. மனவெழுச்சி முதிர்ச்சி, முதிர்ச்சியின்மை, இமோஷனலி ஸ்டேபிள் சேஞ்சபிள், மனவெழுச்சி முதிர்ச்சி, முதிர்ச்சியின்மை. ஆதிக்கம் பணிவு, டாமினன்ட் சப்மிசிவ், ஆதிக்கம் பணிவு. உற்சாக மகிழ்வின்மை கொண்டிருக்கும், உற்சாகமிக்க மகிழ்வின்மை கொண்டிருக்கும், சியர்ஃபுல் அன்ஹாப்பி. உணர்ச்சியோடு இருத்தல், எதையும் பொருட்படுத்தாமை, உணர்ச்சியோடு இருத்தல், எதையும் பொருட்படுத்தாமை, சென்சிட்டிவ் ஹார்ட் பாயில்டு. சிந்தனையும் அழகுணர்ச்சியும் உடைய பண்பாடின்மை, சிந்தனையும் அழகுணர்ச்சியும் உடைய பண்பாடின்மை, தாட்ஃபுல் அண்ட் ஏஸ்தெட்டிக், பூரிஷ் அண்ட் கோர்ஸ். ஒத்துழைப்பு ஒதுங்கி போதல், கோஆபரேட்டிவ் ரிசர்வ்டு, ஒத்துழைப்பு ஒதுங்கி போதல். பரிவு எதிர்ப்பு, ஜெனியல் ஹோஸ்டில், ஜெனியல் ஹோஸ்டில், பரிவு எதிர்ப்பு. உற்சாகம் சோம்பல், விகோரஸ் லேக், உற்சாகம் சோம்பல். உணர்வு மிகுதி, எதிலும் ஆர்வமின்மை, ஹைப்பர் சென்சிட்டிவ் பிளக்மாட்டிக், உணர்வு மிகுதி, எதிலும் ஆர்வமின்மை. நட்பு சந்தேகம், ஃப்ரெண்ட்லி சஸ்பீசியஸ், நட்பு சந்தேகம். முழு மூச்சோடு செயற்படல், முறையின்றி இயங்குதல், முழு மூச்சோடு செயற்படல், முறையின்றி இயங்குதல், கான்சியஸ்னஸ் ஸ்லிப்ஷார்ட். இவற்றுள் சிலவற்றை ஆதார பண்புகள், சோர்ஸ் ட்ரைட்ஸ் என்றும், சிலவற்றை மேற்பரப்பு பண்புகள், சர்ஃபேஸ் ட்ரைட்ஸ் என்றும் கேட்டல் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு ஆளுமை கூறும் இரு முனைகளை, பைபோலார் சிஸ்டம் உடையது. இது மேலே கூறிய பண்புக்கூறுகளின் பட்டியலிலிருந்து பலப்படும். இவற்றுள் சிலவற்றை ஆதார பண்புகள் என்றும், சிலவற்றை மேற்பரப்பு பண்புகள் எனவும் கேட்டல் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு ஆளுமை கூறும் இரு முனைகளை உடையது. இது மேலே கூறிய பண்புக்கூறுகளின் பட்டியலிலிருந்தே பலப்படும். ஒரு முனை அப்பண்பு அதிக அளவில் இருக்கும் நிலையை குறிக்கும். மற்றொரு முனை அதே பண்பு மிக குறைந்த அளவில் இருக்கும் நிலையை குறிக்கும். ரேமண்ட் பி கேட்டல் என்பவர் உளப்பண்பு கூறுகளின் தந்தை என்று கூறப்படுகிறார். ரேமண்ட் பி கேட்டல் என்பவர் உளப்பண்பு கூறுகளின் தந்தை என்று கூறப்படுகிறார். கேட்டல் அவர்கள் மனிதனின் நடத்தையிலிருந்து 1700 உள பண்புகளாக தொகுத்து, பின் அதனுடைய ஒற்றுமை வேற்றுமைகளின் அடிப்படையில் 171 உள பண்புகளாக தேர்வு செய்தார். இதை மீண்டும் 35 பகுதிகளாக பிரித்து அதை 16 உள பகுதிகளாக பிரித்து கூறியுள்ளார். இவர் பண்புகளை 4 வகையாக பிரித்துள்ளார். காமன் ரைட், பொது பண்புகள், எல்லா மனிதர்களிடமும் காணப்படும் பண்புகளை பொது பண்புகள் என்கிறார். உதாரணம், ஹானஸ்டி நேர்மை, அக்ரஷன் எழுச்சி, கோஆபரேஷன் ஒத்துழைப்பு. யூனிக் ரைட், தனித்தன்மை பண்புகள். இவ்வகையான பண்புகள் ஒவ்வொருவரின் மனப்பான்மை அடிப்படையில் தனித்தன்மையாக அமைவது ஆகும். யூனிக் ரைட், தனித்தன்மை பண்புகள். இவ்வகையான பண்புகள் ஒவ்வொருவரின் மனப்பான்மை அடிப்படையில் தனித்தன்மையாக அமைவது ஆகும். சர்ஃபேஸ் ரைட், மேற்பரப்பு பண்புகள். உதாரணம், கியூரியாசிட்டி ஆர்வம், இன்டெகிரிட்டி நேர்மை, டிபெண்டபிலிட்டி சார்ந்து இருத்தல். சர்ஃபேஸ் ரைட், மேற்பரப்பு பண்புகள். உதாரணம், கியூரியாசிட்டி ஆர்வம், இன்டெகிரிட்டி நேர்மை, டிபெண்டபிலிட்டி சார்ந்து இருத்தல். சோர்ஸ் ரைட், ஆதார பண்புகள். உதாரணம், டாமினன்ஸ் ஆதிக்கம், இமோஷனல் மனவெழுச்சி. ரைட், உளப்பண்பு என்பது ஒரு குறிப்பிட்ட வகையான நடத்தை அல்லது பழக்கமாகும். உளப்பண்பு என்பது ஒரு குறிப்பிட்ட வகையான நடத்தை அல்லது பழக்கமாகும். உதாரணம், ஹானஸ்ட் நேர்மை, அக்ரசிவ் வலுவந்தம், ஃபியர்ஃபுல் பயந்து சுபாவம், லேசி சோம்பேறி. செய்யும் செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருத்தல், அச்செயல் ஒரு குறிப்பிட்ட நிலையில் நின்று நிலையாக செயல்படும் வகை பழக்கம் என்றும், இப்பழக்க செயலை பண்பு என்றும் கூறப்படும். குறிப்பாக கீழ்நிலையில் உள்ள பழக்கத்தை லோவர் ஆர்டர் ஹேபிட்
உளப்பண்பு என்று கூறப்படுகிறது. இப்பண்பானது அளவிடக்கூடியதாகவும் இணக்கமானதாகவும் நடத்தையில் அமைவதாகவும் செயல்பாடு உடையதாகவும் கற்றல் மூலம் அடைவதாகவும் இருக்கும். G.W. Allport 1961 என்பவரும் R.B. Cattell என்பவரும் இப்பண்புகளை பற்றி ஆய்ந்து விளக்கியுள்ளார்கள். ஆல்போர்ட் என்ற உளவியல் அறிஞர் ஆளுமை உளப்பண்புகளை 1800 கூறுகளாக பகுத்தாய்வு செய்து அதை மனிதன் நடத்தையை விவரிக்கும் 4500 பண்புக்கூறுகளாக அடையாளம் என்று கண்டறிந்தார். இவர் இவ்வுளப்பண்புகளை 3 வகைகளாக பிரித்துள்ளார். கார்டினல் ட்ரைட் முதன்மையான உளப்பண்பு எல்லா உயிரிகளிடமும் உள்ள பண்பு ஆகும். உதாரணம் அச்சீவ்மெண்ட் இன் லைஃப் அடைவு. கார்டினல் ட்ரைட் முதன்மையான உளப்பண்பு எல்லா உயிரிகளிடமும் உள்ள பண்பு ஆகும். அச்சீவ்மெண்ட் இன் லைஃப் அடைவு. சென்ட்ரல் ட்ரைட் மையப்பண்பு கார்டினல் ட்ரைட்டுக்கு அடுத்தபடியாக உள்ள பண்பு. உதாரணம் ஹானஸ்டி லீடர்ஷிப். செகண்ட் டிஸ்போசிஷன்ஸ் இரண்டாம் நிலை பண்புகள் குறிப்பிட்ட ஸ்பெசிபிக் நேரோ ட்ரைட் பண்புகள். உதாரணம் மனப்பான்மை ஆட்டிடியூட். உளப்பண்புக்கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறையின் நிறை குறைகள். ஆளுமையை விவரித்தலில் பண்புக்கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறை கீழ்கண்ட குறைபாடுகளை கொண்டுள்ளது. ஆளுமையை விவரித்தலில் பண்புக்கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறை கீழ்கண்ட குறைபாடுகளை கொண்டுள்ளது. ஒருவனிடத்தில் ஆளுமையின் பண்புக்கூறுகள் யாவும் எவ்வாறு ஒருங்கிணைந்து அமைந்துள்ளன என்று தெரிவிப்பதில்லை. ஒருவனிடத்தில் ஆளுமையின் பண்புக்கூறுகள் யாவும் எவ்வாறு ஒருங்கிணைந்து அமைந்துள்ளன என்று தெரிவிப்பதில்லை. பண்புக்கூறுகளுக்கிடையே ஏற்படும் இடைவினைகள் பற்றியோ பண்புக்கூறுகள் வெளிப்படும் சூழ்நிலைகள் பற்றியோ இவ்வணுகுமுறையில் ஏதும் தெரிவிக்கப்படவில்லை. உதாரணமாக சினங்கொள்பவன் என்று விவரிக்கப்படுபவன் எல்லா சூழ்நிலைகளிலும் சினத்தை வெளிப்படுத்துபவனாக இருப்பதில்லை. பண்புக்கூறுகளுக்கிடையே ஏற்படும் இடைவினைகள் பற்றியோ பண்புக்கூறுகள் வெளிப்படும் சூழ்நிலைகள் பற்றியோ இவ்வணுகுமுறையில் ஏதும் தெரிவிக்கப்படவில்லை. உதாரணமாக சினங்கொள்பவன் என்று விவரிக்கப்படுபவன் எல்லா சூழ்நிலைகளிலும் சினத்தை வெளிப்படுத்துபவனாக இருப்பதில்லை. இருந்த போதிலும் அணுகுமுறையும் ஒரு சில பயன்களை கொண்டுள்ளது. அவையாவன: பல்வேறு பணிகளுக்கும் பயிற்சிகளுக்கும் ஆட்களை தேர்ந்தெடுக்கவும், கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டுதல் அளிக்கவும், பல பண்புகளையும் அளவிட்டு ஆளுமை வடிவுருவம் தயாரிப்பதிலும் இம்முறை பெரிதும் பயன்படுகிறது. கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டுதல் அளிக்கவும், பல பண்புகளையும் அளவிட்டு ஆளுமை வடிவுருவம் தயாரிப்பதிலும் இம்முறை பெரிதும் பயன்படுகிறது. ஆளுமை வகை பண்பு நிலை ஆகிய இரண்டினையும் இணைத்திடும் எய்சன் கோட்பாடு. ஆளுமை வகை பண்பு நிலை ஆகிய இரண்டினையும் இணைத்திடும் எய்சன் கோட்பாடு. இவர் ஆளுமையில் ஒவ்வொரு வகையில் சில நிலைகளை குறிப்பிடுகிறார். உயர் நிலை ஆளுமை வகைகளாக அகமுகம், புறமுகம், இன்ட்ரோவர்ஷன், எக்ஸ்ட்ரோவர்ஷன், நரம்பு நோய் தன்மை, நிலைத்த தன்மை, நியூட்ரியாட்டிசம், ஸ்டெபிலிட்டி, உளத்தடுமாற்ற தன்மை, இயல்பான தன்மை, சைக்கியாட்டிசம், நார்மாலிட்டி என்பனவற்றை ஆளுமை வகை டைப் லெவல் என்று எய்சன் குறிப்பிடுகிறார். இவர் ஆளுமையில் ஒவ்வொரு வகையில் சில நிலைகளை குறிப்பிடுகிறார். உயர்நிலை ஆளுமை வகைகளாக அகமுகம், புறமுகம், நரம்பு நோய் தன்மை, நிலைத்த தன்மை, உளத்தடுமாற்ற தன்மை, இயல்பான தன்மை என்பனவற்றை ஆளுமை வகை என்று எய்சன் குறிப்பிடுகிறார். இவை ஒவ்வொன்றிலும் அடுத்த கீழ்நிலையாக பண்பு நிலை என்ற சில பண்புகள் அடங்கி காணப்படும். இதற்கு கீழான மூன்றாவது நிலையில் ஒவ்வொரு பண்பிலும் அடங்கிய பழக்கமாக செயல்படும் நிலைக்கான தன்மைகள் விவரிக்கப்படும். இதற்கு கீழ் நான்காவதாக குறிப்பிட்ட நிலையில் செயல்படும் நிலை காணப்படும். இவை ஒவ்வொன்றிலும் அடுத்த கீழ்நிலையாக பண்பு நிலை என்று சில பண்புகள் அடங்கி காணப்படும். இதற்கு கீழான மூன்றாவது நிலையில் ஒவ்வொரு பண்பிலும் அடங்கிய பழக்கமாக செயல்படும் நிலைக்கான தன்மைகள் விவரிக்கப்படும். இதற்கு கீழ் நான்காவதாக குறிப்பிட்ட நிலையில் செயல்படும் நிலை காணப்படும். ஆளுமை வகை டைப் லெவல்.
பண்பு நிலை ட்ரைட் லெவல், பழக்கமாக செயல்படும் நிலை ஹேபிச்சுவல் ரெஸ்பான்ஸ், குறிப்பிட்ட செயற்படும் நிலையின் தன்மை ஸ்பெசிபிக் ரெஸ்பான்ஸ் லெவல், ஆளுமை வகை டைப் லெவல், பண்பு நிலை ட்ரைட் லெவல், பழக்கமாக செயற்படும் நிலை ஹேபிச்சுவல் ரெஸ்பான்ஸ், குறிப்பிட்ட செயற்படும் நிலையில் தன்மை. உதாரணமாக, முதல் நிலையில் அகமுகம் என்ற வகையை சார்ந்தோரின் பண்புகளாக, இரண்டாம் நிலையில் விடாமுயற்சி, தன்னுணர்வு மிகுந்து காணப்படுதல், தான் நினைத்ததை உறுதியோடு செயல்படுத்துதல் போன்றவை குறிப்பிடப்படுகின்றன. இப்பண்புகள் எவ்விதம் பழக்க வழக்கங்களை உண்டாக்கும் என்று மூன்றாவது நிலையில் கூறப்படுகின்றன. உதாரணமாக, முதல் நிலையில் அகமுகம் என்ற வார்த்தையை வகையை சார்ந்தோரின் பண்புகளாக, இரண்டாம் நிலையில் விடாமுயற்சி, தன்னுணர்வு மிகுந்து காணப்படுதல், தான் நினைத்ததை உறுதியோடு செயல்படுத்துதல் போன்றவை குறிப்பிடப்படுகின்றன. இப்பண்புகள் எவ்விதம் பழக்க வழக்கங்களை உண்டாக்கும் என்று மூன்றாவது நிலையில் கூறப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக, அகமுகன் தான் ஈடுபடும் பணியில் இறுதி வரை தொடர்ந்து முயற்சி செய்யும் பழக்கத்தை கொண்டவனாக இருப்பான் என்று கூறப்படுகிறது. இது நான்காவதாக வெளிப்படும் என்று குறிப்பிடப்படும். உதாரணமாக, அகமுகன் தனக்கு நன்மை பயக்கும் செயல்களில் மட்டுமே தொடர்ந்து ஈடுபடுவான் என்றும் குறிப்பிட்ட பணியில் வெளிப்படும் துள்ளங்களில் குறிப்பிடப்படும். எனவே எய்சங் அணுகுமுறையில் படிநிலையாக வகைப்பாட்டிலிருந்து குறிப்பிட்ட நடத்தையை சுட்டும் துலங்கல் வரை விவாதிக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, அகமுகன் தான் ஈடுபடும் பணியில் இறுதி வரை தொடர்ந்து முயற்சி செய்யும் பழக்கத்தை கொண்டவனாக இருப்பான் என்று கூறப்படுகிறது. இது நான்காவதாக வெளிப்படும் என்று குறிப்பிடப்படும். உதாரணமாக, அகமுகன் தனக்கு நன்மை பயக்கும் செயல்களில் மட்டுமே தொடர்ந்து ஈடுபடுவான் என்றும் குறிப்பிட்ட பணியில் வெளிப்படும் துலங்களில் குறிப்பிடப்படும். எனவே எய்சங் அணுகுமுறையில் படிநிலையாக வகைப்பாட்டிலிருந்து குறிப்பிட்ட நடத்தையை சுட்டும் துலங்கல் வரை விவாதிக்கப்படுகிறது. அகமுகன், புறமுகன் ஆகியோரது இயல்புகள். யுங் என்பார் மனிதர்களை அகமுகன், புறமுகன் என்று வகைப்படுத்துகிறார். புறமுகன் எனப்படுபவன் வெளியுலக தூண்டல்களால் பெரிதும் உந்தப்படுபவன். தன்னிடம் பிறர் காணும் குற்றங்களை அதிகம் பொருட்படுத்த மாட்டான். தனது மன வெளிச்சிகளை ஒளிவு மறைவின்றி வெளிப்படுத்துவான். தோல்வியால் மனமுறிவு அடையான். தன்னாய்வு திறன் இவனிடத்தில் அதிகம் இராது. யுங் என்பார் மனிதர்களை அகமுகன், புறமுகன் என்று வகைப்படுத்தினார். புறமுகன் எனப்படுபவன் வெளியுலக தூண்டல்களால் பெரிதும் உந்தப்படுபவன். தன்னிடம் பிறர் காணும் குற்றங்களை அதிகம் பொருட்படுத்த மாட்டான். தனது மன வெளிச்சிகளை ஒளிவு மறைவின்றி வெளிப்படுத்துவான். தோல்வியால் முறிவு அடையான். தன்னாய்வு திறன் இவனிடத்தில் அதிகம் இராது. ஆனால் இதற்கு நேர் எதிர்மாறாக அகமுகன் புற உலக நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கு பெறாது. தனது நினைவுகள், சிந்தனைகள் ஆகியவற்றிலேயே ஒன்றியிருப்பான். தனது மன வெளிச்சிகளை பிறர் அறியும்படி வெளியிட மாட்டான். சிறு தோல்வியையும் பொறுத்து கொள்ள மாட்டான். தன்னை பற்றிய சிந்தனை இவனிடம் மேலோங்கி இருக்கும். எய்சங் நடத்திய ஆராய்ச்சி முடிவுகளும் இத்தகைய ஆளுமை வகைகள் இருத்தலுக்கு ஓரளவு சான்றாக அமைகின்றன. ஆனால் இதற்கு நேர் எதிர்மாறாக அகமுகன் புற உலக நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கு பெறாது. தனது நினைவுகள், சிந்தனைகள் ஆகியவற்றிலேயே ஒன்றியிருப்பான். தனது மன வெளிச்சிகளை பிறர் அறியும்படி வெளியிட மாட்டான். சிறு தோல்வியையும் பொறுத்து கொள்ள மாட்டான். தன்னை பற்றிய சிந்தனை இவனிடம் மேலோங்கி இருக்கும். எய்சங் நடத்திய ஆராய்ச்சி முடிவுகளும் இத்தகைய ஆளுமை வகைகள் இருத்தலுக்கு ஓரளவு சான்றாக அமைகின்றன. ஆளுமையின் பண்பு கோட்பாடு ட்ரைட் தியரி ஆஃப் பர்சனாலிட்டி. ஆல்போர்ட் அவரது ஆளுமையின் பண்பு கோட்பாட்டில் மிகவும் பிரபலமானவர். அவர் இந்த கோட்பாட்டில் ஒரு அகராதியின் மூலம் ஆளுமை பண்புகளை விவரித்தல், அதில் ஒவ்வொரு சொல்லையும் குறிப்பிட்டார். 4504 வெவ்வேறு பண்புகளின் பட்டியலை தொகுத்த பிறகு அவர் அவற்றை 3 வெவ்வேறு பண்புக்கூறு வகைகளாக ஒழுங்கமைத்தார். ஆல்போர்ட் அவரது ஆளுமை பண்பு கோட்பாட்டில் மிகவும் பிரபலமானவர். அவர் இந்த கோட்பாட்டில் ஒரு அகராதியின் மூலம் ஆளுமை பண்புகளை விவரித்தல், அதில் ஒவ்வொரு சொல்லையும் குறிப்பிட்டார். 4504 வெவ்வேறு பண்புகளின் பட்டியலை தொகுத்த பிறகு அவர் அவற்றை 3 வெவ்வேறு பண்புக்கூறு வகைகளாக ஒழுங்கமைத்தார். பண்பு வகைகள் ட்ரைட் கேட்டகரிஸ்.
முதன்மை பண்புகள் கார்டினல் ட்ரைட்ஸ். முதன்மை பண்புகள் மிகவும் ஆதிக்கம் செலுத்துகின்றன, ஆனால் அரிதானவை. இத்தகைய பண்புகள் ஒரு தனிநபரின் ஆளுமையுடன் மிகவும் உள்ளார்ந்த முறையில் பிணைக்கப்பட்டுள்ளன. அந்த நபர் இப்பண்புகளுடன் கிட்டத்தட்ட ஒத்ததாக மாறுகிறார். முதன்மை பண்புகள் மிகவும் ஆதிக்கம் செலுத்துகின்றன, ஆனால் அரிதானவை. இத்தகைய பண்புகள் ஒரு தனிநபரின் ஆளுமையுடன் மிகவும் உள்ளார்ந்த முறையில் பிணைக்கப்பட்டுள்ளன. அந்த நபர் இப்பண்புகளுக்கு கிட்டத்தட்ட ஒத்ததாக மாறுகிறார். முதன்மை பண்புகள் பெரும்பாலும் வாழ்க்கையின் பிற்பகுதியில் உருவாகின்ற மற்றும் ஒரு நபரின் நோக்கம், நடத்தை மற்றும் அணுகுமுறைகளின் அனைத்து அம்சங்களையும் வடிவமைக்க உதவுகின்றன. வரலாற்று பின்னணியில் பார்க்கும்போது பெரும்பாலும் முதன்மை பண்புகளின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படுகிறது. முதன்மை பண்புகள் பெரும்பாலும் வாழ்க்கையின் பிற்பகுதியில் உருவாகின்றன மற்றும் ஒரு நபரின் நோக்கம், நடத்தை மற்றும் அணுகுமுறைகளின் அனைத்து அம்சங்களையும் வடிவமைக்க உதவுகின்றன. வரலாற்று பின்னணியில் பார்க்கும்போது பெரும்பாலும் முதன்மை பண்புகளின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படுகிறது. சில எடுத்துக்காட்டுகள் பின்வருமாறு. அன்னை தெரசா நற்குணம் மற்றும் தொண்டு ஆகியவற்றுடன் வலுவாக தொடர்புடையவர். அன்னை தெரசா நற்குணம் மற்றும் தொண்டு ஆகியவற்றுடன் வலுவாக தொடர்புடையவர். இன்றும் அவருடைய பெயர் அப்பண்புகளுடன் கிட்டத்தட்ட ஒத்ததாக உள்ளது. அடால்ஃப் ஹிட்லர் தீமையுடன் தொடர்புடையவர். அவருடைய பெயர் இரக்கமற்ற தன்மை மற்றும் சீரழிவின் உருவகத்தை வெளிப்படுத்துகிறது. அடால்ஃப் ஹிட்லர் தீமையுடன் தொடர்புடையவர். அவருடைய பெயர் இரக்கமற்ற தன்மை மற்றும் சீரழிவின் உருவகத்தை வெளிப்படுத்துகிறது. ஐன்ஸ்டீன் தனது மேதமைக்காக அறியப்பட்டவர். இன்று அவரது பெயர் புத்திசாலித்தனத்திற்கு ஒத்ததாக பயன்படுத்தப்படுகிறது. ஐன்ஸ்டீன் தனது மேதமைக்காக அறியப்பட்டவர். இன்று அவரது பெயர் புத்திசாலித்தனத்திற்கு ஒத்ததாக பயன்படுத்தப்படுகிறது. மாக்கியவெல்லி இரக்கமின்மை, கிறிஸ்து நல்ல உண்மையான புனிதமான, எபினேசர் சக்ரூக் பேராசை, மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் நீதி மற்றும் சமத்துவம், ஆப்ரகாம் லிங்கன் நேர்மை, சிக்மண்ட் ஃப்ராய்டு உளவியல் பகுப்பாய்வு. மாக்கியவெல்லி இரக்கமின்மை, கிறிஸ்து நல்ல உண்மையான புனிதமான, எபினேசர் சக்ரூக் பேராசை, மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் நீதி மற்றும் சமத்துவம், ஆப்ரகாம் லிங்கன் நேர்மை, சிக்மண்ட் ஃப்ராய்டு உளவியல் பகுப்பாய்வு. சென்ட்ரல் ட்ரைட்ஸ் மைய பண்புகள். ஆல்போர்ட் மைய பண்புகள் மிகவும் பொதுவானவை மற்றும் பெரும்பாலான மக்களின் ஆளுமையின் அடிப்படை கட்டுமான தொகுதிகளாக செயல்படுகின்றன என்று நம்பினார். ஆல்போர்ட் மைய பண்புகள் மிகவும் பொதுவானவை மற்றும் பெரும்பாலான மக்களின் ஆளுமை அடிப்படையில் கட்டுமான தொகுதிகளாக செயல்படுகின்றன என்று நம்பினார். நமது ஒட்டுமொத்த தன்மையை விவரிக்க பயன்படுத்தக்கூடிய முக்கிய சொற்களை நமது மைய பண்புகளாக இருக்கலாம். நாம் புத்திசாலி, கனிவான மற்றும் வெளிப்படையான நபர் என்று விவரிக்கலாம். இவையே மைய பண்புகள் எனப்படும். நமது ஒட்டுமொத்த தன்மையை விவரிக்க பயன்படுத்தக்கூடிய முக்கிய சொற்களை நமது மைய பண்புகளாக இருக்கலாம். நாம் புத்திசாலி, கனிவான மற்றும் வெளிப்படையான நபர் என்று விவரிக்கலாம். இவையே மைய பண்புகள் எனப்படும். பெரும்பாலான மக்கள் 5 முதல் 10 மைய குணாதிசயங்களில் பலவற்றை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு கொண்டிருப்பதாகவும் ஆல்போர்ட் நம்பினார். நேர்மை, நட்பு, பெருந்தன்மை, கவலை மற்றும் விடாமுயற்சி ஆகியவை மைய பண்புகளுக்கு சில எடுத்துக்காட்டுகள் ஆகும். பெரும்பாலான மக்கள் 5 முதல் 10 மைய குணாதிசயங்களில் பலவற்றை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு கொண்டிருப்பதாகவும் ஆல்போர்ட் நம்பினார். நேர்மை, நட்பு, பெருந்தன்மை, கவலை மற்றும் விடாமுயற்சி ஆகியவை மைய பண்புகளுக்கு சில எடுத்துக்காட்டுகள் ஆகும். இரண்டாம் நிலை பண்புகள் செகண்டரி ட்ரைட்ஸ். இரண்டாம் நிலை பண்புகள் ஆல்போர்ட் விவரித்த 3வது பண்புகளாகும். சில சூழ்நிலைகளில் தங்களை வெளிப்படுத்த இத்தகைய ஆளுமை பண்புகள் உதவும். உதாரணமாக, நாம் சாதாரணமாக மிகவும் எளிமையாக நடந்து கொள்ளும் நபராக இருக்கலாம், ஆனால் அதிக அழுத்தத்திற்கு உள்ளாகும் போது குறுகிய மனப்பான்மை உடையவராக மாறலாம். இரண்டாம் நிலை பண்புகள் ஆல்போர்ட் விவரித்த 3வது வகை பண்புகள் ஆகும்.
சில சூழ்நிலைகளில் தங்களை வெளிப்படுத்த இத்தகைய ஆளுமை பண்புகள் உதவும். உதாரணமாக, நாம் சாதாரணமாக மிகவும் எளிமையாக நடந்து கொள்ளும் நபராக இருக்கலாம், ஆனால் அதிக அழுத்தத்திற்கு உள்ளாகும் போது குறுகிய மனப்பான்மை உடையவராக மாறலாம். இத்தகைய பண்புகள் சில சூழ்நிலைகளில் மட்டுமே வெளிப்படுகின்றன. உதாரணமாக, பொதுவாக எளிமையான மற்றும் மகிழ்ச்சியான நபர் பொது இடத்தில் பேசுவதை எதிர்கொள்ளும் போது மிகவும் கவலையாக இருக்கலாம். இத்தகைய பண்புகள் சில சூழ்நிலைகளில் மட்டுமே வெளிப்படுகின்றன. உதாரணமாக, பொதுவாக எளிமையான மற்றும் மகிழ்ச்சியான நபர் பொது இடத்தில் பேசுவதை எதிர்கொள்ளும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கலாம். ஒருவரின் நடத்தையில் சூழ்நிலையின் செல்வாக்கு இருப்பதை ஆல்போர்ட் ஒப்புக்கொண்டாலும், கொடுக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்கு ஒரு நபர் எதிர்வினை ஆற்றுவது அவரது குணநலன்களை பொறுத்தது என்று அவர் கருதினார். ஒருவரின் நடத்தையில் சூழ்நிலையின் செல்வாக்கு இருப்பதை ஆல்போர்ட் ஒப்புக்கொண்டாலும், கொடுக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்கு ஒரு நபர் எதிர்வினை ஆற்றுவது அவரது குணநலன்களை பொறுத்தது என்று அவர் கருதினார். இருப்பினும், ஒரே பண்புகளை பகிர்ந்து கொள்ளும் நபர்கள் வெவ்வேறு வழிகளில் அவற்றை வெளிப்படுத்தலாம். ஆல்போர்ட் ஒரு நபரின் தூண்டுதல், சூழ்நிலை மற்றும் இடைவினைக்கு இடையில் ஏற்படும் பண்புகளை குறிப்பிடுகிறார். பண்புகளானது ஒரே சூழ்நிலைக்கு வேறுபட்ட எதிர்ச்செயலை வெளிப்படுத்தும் தன்மை உடையதாகும். இருப்பினும், ஒரே பண்புகளை பகிர்ந்து கொள்ளும் நபர்கள் வெவ்வேறு வழிகளில் அவற்றை வெளிப்படுத்தலாம். ஆல்போர்ட் ஒரு நபரின் தூண்டுதல், சூழ்நிலை மற்றும் இடைவினைக்கு இடையில் ஏற்படும் பண்புகளை குறிப்பிடுகிறார். பண்புகளானது ஒரே சூழ்நிலைக்கு வேறுபட்ட எதிர்ச்செயலை வெளிப்படுத்தும் தன்மை உடையதாகும். ஆளுமையின் 5 காரணி கோட்பாடு, 5 factors theory of personality. டியூப்ஸ் மற்றும் கிறிஸ்டல், கோல்பர்க், கேட்டல், கோஸ்டா மற்றும் மெகரே ஆகியோர் 5 பரந்த காரணிகளின் ஆளுமையை வரையறுக்கும் ஒத்த முடிவுகளை அடைந்தனர். இது பெருங்கடல் மாதிரி என்றும் அழைக்கப்படுகிறது. இதன் காரணிகள்: அனுபவத்திற்கான திறந்த தன்மை, மனசாட்சி, புறமுகன், ஏற்றுக்கொள்ளும் தன்மை, நரம்பியல்வாதம். அனுபவத்திற்கான திறந்த தன்மை, மனசாட்சி, புறமுகன், ஏற்றுக்கொள்ளும் தன்மை, நரம்பியல்வாதம். அனுபவத்திற்கான திறந்த தன்மை, ஓப்பன்னஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பண்பு கொண்ட தனிநபர் ஆர்வமுள்ளவர், கலையை போற்றுபவர், புதிய யோசனைகளை முயற்சி செய்ய தயாராக இருப்பார், கற்பனை திறன் மற்றும் புதுமையை தேடுபவர், மேலும் ஆக்கப்பூர்வமானவர்களாகவும் ஆபத்துக்களை எதிர்கொள்பவர்களாகவும் வழக்கத்திற்கு மாறான யோசனைகளை பின்பற்றி புதிய பாதையில் செல்ல விரும்புபவர்களாகவும் காணப்படுகின்றனர். இந்த பண்பை கொண்ட தனிநபர் ஆர்வமுள்ளவர், கலையை போற்றுபவர், புதிய யோசனைகளை முயற்சி செய்ய தயாராக இருப்பார், கற்பனை திறன் மற்றும் புதுமையை தேடுபவர், மேலும் ஆக்கப்பூர்வமானவர்களாகவும் ஆபத்துக்களை எதிர்கொள்பவர்களாகவும் வழக்கத்திற்கு மாறான யோசனைகளை பின்பற்றி புதிய பாதையில் செல்ல விரும்புபவர்களாகவும் காணப்படுகின்றனர். மனசாட்சி, கான்சியஸ்னஸ். இத்தகையவர்கள் அதிக சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அவர்களின் தூண்டுதல்கள் மீது உணர்வு கட்டுப்பாடு, சாதனை உந்துதல் மற்றும் திட்டமிட்ட நடத்தையில் நம்பிக்கை ஆகியவற்றை காட்டுகிறார்கள். இத்தகையவர்கள் அதிக சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அவர்களின் தூண்டுதல்கள் மீது உணர்வு கட்டுப்பாடு, சாதனை உந்துதல் மற்றும் திட்டமிட்ட நடத்தையில் நம்பிக்கை ஆகியவற்றை காட்டுகிறார்கள். புறமுகன், எக்ஸ்ட்ராவர்ஷன். இந்த குணம் கொண்ட ஒரு நபர் மற்றவர்களுடன் பழகுவதை விரும்புவார், ஆற்றல் நிறைந்தவர், மிகவும் நேசமானவர், குழுக்களில் ஆதிக்கம் செலுத்துபவர், செயல் சார்ந்தவர், ஆர்வம் உள்ளவர் மற்றும் ஒப்பீட்டளவில் அதிக எண்ணிக்கையிலான தொடர்பு எண்களை தங்கள் அலைபேசியில் சேமித்து வைத்திருப்பார். இந்த குணம் கொண்ட ஒரு நபர் மற்றவர்களுடன் பழகுவதை விரும்புவார், ஆற்றல் நிறைந்தவர், மிகவும் நேசமானவர், குழுக்களில் ஆதிக்கம் செலுத்துபவர், செயல் சார்ந்தவர், ஆர்வம் உள்ளவர் மற்றும் ஒப்பீட்டளவில் அதிக எண்ணிக்கையிலான தொடர்பு எண்களை தங்கள் அலைபேசியில் சேமித்து வைத்திருப்பார். ஏற்றுக்கொள்ளும் தன்மை, அக்ரியபிள்னஸ். உடன்பாடு என்பது ஒரு சமூக பண்பு ஆகும். இது சமூக அமைப்பிற்கான அக்கறையை பிரதிபலிக்கிறது. இத்தகைய பண்புடையோர் மற்றவர்களுடன் செல்வதை நோக்கமாக கொண்டவர்கள், மேலும் நம்பகமானவர்களாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும்
நம்பிக்கையில் உயர்ந்தவர்களாகவும் மற்றும் மனித இயல்பில் நேர்மறையாகவும் இருக்கலாம். இவர்கள் பிறருக்கு தங்கள் சொந்த நலனுடன் அடிக்கடி சமரசம் செய்கிறார்கள். அத்தகையவர்கள் மீது மக்கள் அதிக மதிப்பை கொண்டுள்ளனர். நியூட்ரியாட்டிசம். இந்த குணாதிசயத்தை கொண்ட நபர் அடிக்கடி மனநிலை மாற்றங்கள், பதட்டமான நடத்தை, அவநம்பிக்கை, அடிக்கடி எதிர்மறையான உணர்வுகள், உணர்ச்சி நிலையற்ற தன்மை, மன அழுத்தத்தை சமாளிப்பது கடினம் மற்றும் விமர்சனத்திற்கு குறைந்த சகிப்புத்தன்மை கொண்டவர். இந்த குணாதிசயத்தை கொண்ட நபர் அடிக்கடி மனநிலை மாற்றங்கள், பதட்டமான நடத்தை, அவநம்பிக்கை, அடிக்கடி எதிர்மறையான உணர்வுகள், உணர்ச்சி நிலையற்ற தன்மை, மன அழுத்தத்தை சமாளிப்பது கடினம் போன்ற விமர்சனத்திற்கு குறைந்த சகிப்புத்தன்மை கொண்டவர். பண்புகளின் தன்மைகள். இந்த அணுகுமுறைகள் பண்புகளின் அடிப்படையில் ஆளுமையை விளக்குகின்றன. அவை ஒப்பீட்டளவில் நிலையான மற்றும் உண்மைத்தன்மையுள்ள தனிப்பட்ட பண்புகள் என வரையறுக்கப்படுகின்றன. பண்புகளின் அடிப்படையில் அதன் தன்மைகள் பின்வருமாறு. பண்புகள் காலப்போக்கில் ஒப்பீட்டளவில் நிலையானவை. பொதுவான சூழ்நிலைகள் முழுவதும் சீரானவை. தனிநபர்களின் பலம் மற்றும் ஒற்றுமைகள் ஆளுமையில் வேறுபடுகின்றன, மேலும் இது தனியால் வேறுபாடுகளுக்கு வழிவகுக்கும். பண்புகள் காலப்போக்கில் ஒப்பீட்டளவில் நிலையானவை, பொதுவான சூழ்நிலைகள் முழுவதும் சீரானவை. தனிநபர்களின் பலம் மற்றும் ஒற்றுமைகள் ஆளுமையில் வேறுபடுகின்றன, மேலும் இது தனியால் வேறுபாடுகளுக்கு வழிவகுக்கும். Hey everyone, and welcome to Top Think. Today, we're going to learn about 10 things introverts do better than extroverts. Now, let's begin. Number 1. Locking in. Have you ever had a conversation with someone who can't stop staring at their phone? It's frustrating when their attention is always divided. You never know if they're listening. You might feel ignored because it seems like they just don't care. If they did, wouldn't they put their phone down and focus on you? Chances are they don't think they're doing anything wrong. It's common for extroverts to jump from person to person. Instead of committing completely to one interaction, they invest smaller amounts of energy in several different conversations. This is one of the reasons extroverts enjoy small talk more than introverts. When you're having multiple conversations at once, it's really hard to dive into anything deeper than "How are you?" and "What's new?" Since most extroverts' ideal conversation is quick and upbeat, they're often browsing their phone or searching the room for the next person to chat with. Introverts, on the other hand, specialize in locking in. You see, once you commit to a conversation, you don't go anywhere else. You don't split your attention or seek out more people to interact with. You prefer to invest all your energy into one thing. While extroverts like their conversations short and sweet, you prefer one of two extremes. You either want something lengthy and meaningful, or you want to avoid talking altogether. It's a common misconception that this difference means extroverts care less about their friends, or that introverts don't like meeting new people. Neither is actually true. Each side just has a hard time understanding the other's point of view. Introverts think extroverts are missing out on the chance to form deeper bonds, while extroverts think introverts are closing themselves off. What seems perfect for one is frustrating for the other. Number 2. Original thought. While extroverts follow and often shape what's popular, introverts shine when going against the grain. Much of introverts' notorious creativity stems from their independence. You might simply spend more time by yourself. You may be more satisfied devoting hours to a hobby in isolation than connecting with the outside world. This can shrink their social circle and lessen their knowledge of cultural trends, but independence paves the way for unique ideas and perspectives. In the words of Nikola Tesla, originality thrives in seclusion, free of outside influences beating upon us to cripple the creative mind. When you're constantly absorbing the world around you, it can be difficult to separate individual and collective ideas. But originality requires you to do just that, to think of, discover, or create something that hasn't been done before. There's a reason geniuses like Albert Einstein and Gregor Mendel, the founder of genetics, made their greatest discoveries in isolation.
Because you relish your solitude, you may have an easier time drawing original conclusions. Introspection comes more naturally to you. Even though extroverts can be just as creative, introverts typically spend more time challenging and developing their ideas. Number 3. Enhanced perception. Introverts frequently notice things that extroverts don't. Because you're more guarded and cautious, you take more time to observe the world around you. Instead of saying whatever pops into your head, you'd carefully calculate your behavior. It's relatively rare for you to say something you don't mean or didn't think through. Otherwise, you wouldn't have said anything at all. Before you open your mouth, you let all kinds of little observations contribute to your decisions. You're hyper-aware of everything, from what people are wearing to where they're standing. But enhanced perception isn't always a good thing. On the one hand, you're less likely to offend anyone or create any conflicts. Your thorough comments also make you seem intelligent and even profound. On the other hand, you might sometimes come off as quiet or strange, especially in casual social interactions. As an introvert, you put so much thought into every little thing that you might accidentally isolate yourself. It may be common for you to overthink and over-observe because you're really good at doing both. Number 4. Provocative listening. Your enhanced perceptiveness would also help you become a better, more provocative listener. Extroverts have a bad habit of waiting for their turn to speak. They don't digest what they're listening to because they aren't invested in the content. As an introvert, the content is the main reason that you're there. Your goal isn't to socialize just for the sake of socializing. You're searching for something meaningful to make the conversation worth your time. So that means you don't just listen to their words. You don't settle for face value. You're paying attention to their body language and their tone. You're reading between the lines and acknowledging subtext. Through the conversation, you're thinking of ways to add and expand to whatever they're saying. Some extroverts find this extremely frustrating. When they make a statement, they don't expect you to challenge them or push them for more information. But that's exactly what introverts do best. Number 5. Tolerating boredom. Compared to the other items on this list, tolerating boredom seems like a pretty insignificant skill, but it's a symptom of something much more substantial. In general, introverts are more patient than extroverts. It's no coincidence that so many of the best jobs for introverts require an exceptional amount of self-restraint. Programmers, engineers, and artists spend incredible amounts of time practicing, failing, and rethinking. A patient and persevering mindset is an absolute necessity to find any sort of success in these fields. Otherwise, you'll end up getting frustrated and throwing in the towel. Luckily, patience comes naturally for most introverts. You have an easier time diving into your own thoughts. Slow, repetitive activities make extroverts restless, while you can find ways to stay engaged. Number 6. Rejecting toxicity. Introverts are very picky about who they let into their world. Unlike extroverts who prefer a large, diverse friend group, you probably have fewer, closer relationships. It can take a long time for you to really consider someone a friend. There's a lot more vetting involved than most people realize, but this cautiousness is what keeps toxic people out of your life. Some extroverts will gain and lose friendships overnight. They may know very little about a lot of the people that they hang out with. These shallow friendships can quickly turn toxic, causing all kinds of conflict. You wouldn't really consider these people friends, so you'd have no problem cutting them loose. There is one major downside to the way many introverts make friends, though. As an introvert, you may cling to the same people you've known for years. This stops you from trying to make any new friends. Normally, this isn't a problem, but what happens when an old friend turns toxic? You can easily reject toxicity before it enters your life, but once it's wormed its way in, you might have an especially hard time letting go. Number 7. Fostering respect. Introverts excel at giving and getting respect. Whether you realize it or not, your attitude compels people to take you seriously. By developing deeper connections, you leave a more lasting impact on the few people that you get invested in.
Introverts lead rich inner lives, creating a sense of mystery and control. You may often be described as calm, confident, and secure. Even if you barely say anything, your few comments are enough to communicate who you are. For people who talk all the time without saying anything, this can be incredibly intimidating. If you're a confident introvert, you won't feel the need to prove yourself or boost your ego. Your approval will feel like it carries more weight because people know you aren't talking just to talk. You may never be the center of attention, but confident introverts earn an incredible amount of respect. Number 8. Zero dependence. Most introverts choose to work alone whenever possible. To be clear, you're not bad at collaboration. In fact, some introverts are natural leaders, especially in small groups. You may choose to work alone because introverts typically don't like to depend on anyone. Many people think introverts have trust issues. Why else would you refuse to depend on other people? The simple answer is, you don't need to. You want the driver's seat for every project because you have the most faith in yourself. You know you don't need supervision and won't procrastinate. You may have a particular vision and don't want to explain it to anyone else. While this habit doesn't make you the best team player, you're probably the most passionate and productive person in the room. Number 9. Heightened concentration. Working in solitude also boosts your concentration. Introverts are far less prone to distraction than extroverts. You may simply care less about many of the most common distractors. Extroverts need to commit extended periods of time to socializing. They're happiest when interacting with other people. While fun, it's not the most productive use of their time. To make matters worse, they're more susceptible to common time wasters like social media. Introverts aren't tempted in the same ways. You're energized and entertained by work, hobbies, and other solitary passions. It's easier for you to stay focused because you enjoy engaging with your interests in isolation. Number 10. Preserving trust. If you want to tell anyone a secret, tell an introvert. They're fantastic at keeping secrets because they naturally value trust. If you're an introvert, you're already picky about who you connect with, which means you don't just give your trust out to anyone. So, when someone tells you a secret, you know they're putting their faith in you. They expect you to preserve their privacy because you'd expect the exact same thing from them. Introverts are also way less likely to gossip. Some extroverts use other people's secrets to make themselves sound interesting. They betray their friends' trust because trust isn't something they value as much. Introverts, on the other hand, will preserve one person's trust over winning multiple people's affection. Hey, thank you for watching Top Think, and be sure to subscribe because more incredible content is on the way. கல்வி தாக்கங்கள். பல்வேறு கல்வி நிறுவனங்களில் ஒரு நபரின் தலைமைத்துவ திறன்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான தகவல்களை வழங்க பண்பு கோட்பாடு பயன்படுத்தப்படலாம். பல்வேறு கல்வி நிறுவனங்களில் ஒரு நபரின் தலைமைத்துவ திறன்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான தகவல்களை வழங்க பண்பு கோட்பாடு பயன்படுத்தப்படலாம். பண்பு கோட்பாடு ஒரு மாணவரின் ஆளுமை மற்றும் அவரது குறிப்பிட்ட ஆளுமை பண்புகள் கல்வி நிறுவனங்களில் உள்ள மற்றவர்களை பாதிக்கக்கூடிய விதத்தை பற்றிய ஆழமான புரிதலை அனுமதிக்கிறது. பண்பு கோட்பாடு ஒரு மாணவரின் ஆளுமை மற்றும் அவரது குறிப்பிட்ட ஆளுமை பண்புகள் கல்வி நிறுவனங்களில் உள்ள மற்றவர்களை பாதிக்கக்கூடிய விதத்தை பற்றிய ஆழமான புரிதலை அனுமதிக்கிறது. பண்பு கோட்பாட்டின் மற்றொரு உட்குறிப்பு என்னவென்றால், ஆளுமை பண்புகள் ஒரு நபர் எவ்வளவு நன்றாக அல்லது பொருத்தமானவர் அல்லது ஒரு குறிப்பிட்ட பணி அல்லது வேலையை முடிக்க வல்லவரா என்பதை உணர்த்துகிறது. பண்பு கோட்பாட்டின் மற்றொரு உட்குறிப்பு என்னவென்றால், ஆளுமை பண்புகள் ஒரு நபர் எவ்வளவு நன்றாக அல்லது பொருத்தமானவர் அல்லது ஒரு குறிப்பிட்ட பணி அல்லது வேலையை முடிக்க வல்லவரா என்பதை உணர்த்துகிறது. பண்பு கோட்பாட்டின் முக்கிய தாக்கங்களில் ஒன்று, நமது குணாதிசயங்கள் மாற வாய்ப்பில்லை. குறிப்பாக அவற்றில் சிலவற்றிற்கு நாம் மரபணு ரீதியாக முன்கூட்டியே இருப்பதால் என்று உணரலாம். பண்பு கோட்பாட்டின் முக்கிய தாக்கங்களில் ஒன்று, நம் குணாதிசயங்கள் மாற வாய்ப்பில்லை. குறிப்பாக அவற்றில் சிலவற்றிற்கு நாம் மரபணு ரீதியாக முன்கூட்டியே இருப்பதால் என்று உணரலாம். பண்பு கோட்பாடு ஒரு நபர் ஒரு உள்முக சிந்தனையாளராகவோ அல்லது ஒரு புறமுக சிந்தனையாளராகவோ இருப்பார்
அதே சமயம் இரண்டு பண்புகளும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் தெளிவாக தெரியும். பண்பு கோட்பாடு ஒரு நபர் ஒரு உள்முக சிந்தனையாளராகவோ அல்லது ஒரு புறமுக சிந்தனையாளராகவோ இருப்பர். அதே சமயம் இரண்டு பண்புகளும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் தெளிவாக தெரியும். தன்மதிப்பீடு. பண்புகள் டேஷால் வரையறுக்கப்படுகின்றன. பண்புகள் டேஷால் வரையறுக்கப்படுகின்றன. பண்பின் அணுகுமுறையில் ஆளுமையானது டேஷ் வகையில் பார்க்கப்படுகிறது. பண்பின் அணுகுமுறையில் ஆளுமையானது டேஷ் வகையில் பார்க்கப்படுகிறது. 16 காரணி கோட்பாடு இவரால் உருவாக்கப்பட்டது. 16 காரணி கோட்பாடு இவரால் உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ ஆல்போர்ட், ஆப்ஷன் பி கேட்டல், ஆப்ஷன் சி எய்செங், ஆப்ஷன் டி ஃப்ராய்டு. ஆப்ஷன் ஏ ஆல்போர்ட், ஆப்ஷன் பி கேட்டல், ஆப்ஷன் சி எய்செங், ஆப்ஷன் டி ஃப்ராய்டு. கார்டினல் பண்புகள் டேஷ் இயல்புகளை சிறப்பியல்புகளை விவரிக்க பயன்படுகின்றன. கார்டினல் பண்புகள் டேஷ் சிறப்பியல்புகளை விவரிக்க பயன்படுகின்றன. ஆப்ஷன் ஏ மனிதன், ஆப்ஷன் பி நடத்தை, ஆப்ஷன் சி விலங்குகள், ஆப்ஷன் டி பறவைகள். ஆப்ஷன் ஏ மனிதன், ஆப்ஷன் பி நடத்தை, ஆப்ஷன் சி விலங்குகள், ஆப்ஷன் டி பறவைகள். ஆளுமையில் நடத்தை பற்றிய கருத்து ஆல்போர்ட் மூலம் வெளிப்படுத்தப்பட்டது. சரி அல்லது தவறு? ஆளுமையில் நடத்தை பற்றிய கருத்து ஆல்போர்ட் மூலம் வெளியிடப்பட்டது. சரி மற்றும் சரி அல்லது தவறு?